தொடர்ந்து ட்ரோல் செய்யப்படும் விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் மகேந்திர சிங் தோனி. ஏன் இவங்கெல்லாம் ட்ரோல் பண்ணப்படுறாங்க அண்ட் இவங்க ட்ரோல் பண்ணக்கூடியவர்களா? இவங்க ட்ரோல் பண்ணக்கூடியவங்க இல்லை, நாம பெருமைப்படக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த வீடியோ. மேலும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் அப்டேட் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு சரத் கமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப சீனியர் பிளேயர், ரொம்ப காலமாக டேபிள் டென்னிஸில் பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் நம்ம சொல்லிப்போம். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யுவா கபடி சீரீஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நெருங்கிட்டு இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஃபைனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. எஸ், கன்சிக்யூட்டிவான வின் காரணமாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க. செம ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட இந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட டைட்டில் அடிக்க வைக்க கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நம்ம அப்படியே அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஐபிஎல் 2025. ஸோ இந்த ஐபிஎல் 2025 டேபிள்ல கடைசியில இருக்கிற 3 டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த 3 பேரும் ஐபிஎல் 2024 டேபிள் டாப்ல முடிச்ச டீம்ஸ். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது, இல்லை வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த டாப் 3 டீம்ஸ் இப்போ பாட்டம் 3ல இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் 1 மேட்சுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதோட நிலவரப்படி தான் நான் டேபிளை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த டேபிள் தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஐபிஎல் 2025 பல யங்ஸ்டர்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரியன் சாரியா, அனிகேட் வர்மா, ஜீசன் அன்சாரி, விப்ரஜ் நிகம், விக்னேஷ் புத்தூர், இப்போ அஸ்வினி குமார் வரைக்கும் பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக மும்பை இந்தியன்ஸில் டெபியூட் பண்ணுற விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டெபியூட் பண்ணார், சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச்சில் வான்கடையில் டெபியூட் பண்ண அஸ்வினி குமார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 1 விக்கெட் இல்லை 4 விக்கெட் எடுத்தார் டெபியூட்டட் மேட்ச்லேயே. அதுவும் எல்லாமே பெரிய விக்கெட்ஸ். அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக அஸ்வினி குமார் இருந்தார். அண்ட் ஐபிஎல் வரலாற்றிலேயே டெபியூட்டட் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்த முதல் இந்தியன் பேசர் இல்ல முதல் இந்தியன் பவுலர் வந்து அஸ்வினி குமார் அப்படிங்கிற ரெக்கார்ட் இவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நாம இப்போ அப்படியே முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ள வருவோமா. மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, ரோஹித் குருநாத் சர்மா, இந்த 3 பேரும் நிறைய ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விராட் கோலி ஆக்சுவலி கம்பேர் டு அதர் 2 இப்ப பெருசா ட்ரோல் பண்ண படல. பிகாஸ் ஆர்சிபி வின் பண்ணி டேபிள்ல டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆர்சிபி தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா விராட் கோலியும் ட்ரோல் பண்ணப்படுவார் இதே அளவு. பட் இப்போ ட்ரோல் பண்ணல அப்படின்னு கிடையாது. இப்போவும் விராட் கோலியோட இன்னிங்ஸை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பால் பை பால் ஆடுறாரு, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாரு. ஸோ அவருக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவர் ஒழுங்கா ஆடலாமே, அவ்வளவுதான் கெரியர் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவரை பத்தி பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க போயிட்டு ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கு. ஒன்னே ஒன்று அந்த மனுஷனுக்கு லக் ஃபேக்டரா இல்லாதது அந்த கப் அப்படிங்கிற மட்டும்தான். அதை வச்சு கூட இப்போ வரைக்கும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா விராட் கோலி த கிங் ஆஃப் கிரிக்கெட், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவரை நீங்க ட்ரோல் பண்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து ரோஹித் குருநாத் சர்மா. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இம்பாக்ட் பிளேயரா மாத்திட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல அவ்வளவுதான், ரோஹித் சர்மாவுக்கு காலம் முடிஞ்சிருச்சு, அவர் பினிஷ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான் இப்படிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 மேட்ச் அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஈஸியாவே அவுட் ஆயிட்டு இருக்காரு. இது இல்லாம 18 முறை டக் அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் வந்து குருசாமி. ஐபிஎல் வரலாற்றிலே யாருமே 18 முறை டக் அவுட் ஆனது இல்லைன்னா சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் தெரியுமான்னு தெரியல. மேக்ஸ்வெல் 19 வாட்டி டக் அவுட், டிகேவும் 18 வாட்டி டக் அவுட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா இப்பதான் 18 வந்திருக்காருன்னு. அவர் டக் அவுட் ஆனதை வந்து சூப்பர் அப்படி சொல்ல வரல, பட் அதை விட பெட்டரா இருக்காங்க. ஸ்டாட்ஸை பார்த்துட்டு அவர் கலாய்க்கணுங்கிறதுக்காக அதை எடுத்து கலாய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், நீங்க இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இவர் யார் தெரியுமா? 5 ஐபிஎல் டிராஃபி வச்சிருக்கிற பிளேயர், 4 ஐசிசி ஃபைனல் ஆடின ஒருத்தர். சரி, இங்க ஐபிஎல் பத்தி மட்டுமே பேசுவோமே, ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்கிற ஒரு கேப்டன். ஸோ அவர் அப்படிதான் இருந்தாரு, அவர் அப்படிதான் ஆடுவாரு. பிளேயரா அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரோட ஐபிஎல் ரன்ஸ் எல்லாம் போய் எடுத்து பாருங்க. இல்ல ப்ரோ அவர் பிளேயரா எதுவுமே பண்ணல அப்படின்னீங்கன்னா போய் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ ரோஹித் சர்மா டவுன் ஆயிருக்கலாம், அதுக்காக ரோஹித் சர்மா இல்லைன்னு ஆயிடாது. ஒரு மேட்ச் இல்ல இந்த சீசன்ல
பல மேட்ச் அடிக்க தான் போறாரு, நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திர சிங் தோனி. வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் தேவைதானா இந்த ஆளு? இவரை வச்சு எதுக்குடா சும்மா உருட்டிட்டு இருக்கீங்க, இவரை வச்சு ஏன்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன மாதிரி ஒரு சில ஃபேன்ஸுக்கு ஒரு சில ஆதங்கம் இருந்துச்சு, ஏன் தோனி கொஞ்சம் முன்னாடியே வரக்கூடாது ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஆசை இருந்துச்சு. பட் அதற்கு இப்போ ஸ்டீஃபன் ஃபிலிமிங் முக்கியமான விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, தோனிக்கு வந்து அந்த பழைய நீ கிடையாது, அவர் பழைய தோனி மாதிரி இல்லைங்க, அவரால் வந்து 10 ஓவர் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஆட முடியாது. ஸோ அதனால தான் கடைசியில் வந்து நாக்கு ஆடுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அவர் கையில் கிளவுஸை போட்டு ஸ்டம்பை பின்னாடி நின்னார்னா பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே போகிறதுக்கு பயங்கரமாக பயப்படுவாங்க. இந்த 3 மேட்ச்சில் 3 ஸ்டம்பிங், அதுவும் மின்னல் வேக ஸ்டம்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு விக்கெட் கீப்பராலும் இதுக்கப்புறம் எவனாலும் அதை பண்ண முடியாதுன்னு நான் தாராளமாக சொல்லுவேன். அண்ட் இது இல்லாமல் கையில் பேட்டை வச்சுட்டு கிரீஸ்குள்ளே வந்து நின்னார்னா ஆப்போனண்ட்ல பால் போடக்கூடிய ஒவ்வொரு பவுலரும் பயப்படுறான். அந்த ரப்பர் பந்து படத்துல கெத்து விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் இப்போ ஒவ்வொரு பவுலரும் தோனி விக்கெட் எடுத்தா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா அவரோட விக்கெட் அவ்வளவு முக்கியம். தனியாளா அவரால் மேட்சை மாத்தி கொடுத்துட முடியும். இப்பவும் 16 பாலுக்கு 36, 37 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அண்ட் இப்போ வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ், நீங்க சொல்லிட்டு இருக்க அந்த சோ கால்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களோட ட்ரீம் விக்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லுவாங்க, மகேந்திர சிங் தோனி தான் எங்க ட்ரீம் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, தோனி தான் ட்ரீம் விக்கெட் அப்படின்னு திரும்ப மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த தோனிங்கிற ஒருத்தருக்காக மட்டும்தான் ஐபிஎல்ல இப்போவும் அவ்வளோ க்ரௌடு கூடுது. ஸோ இப்போ சரி, சேப்பாக்கில் கூடுது எல்லாம் ஓகே, கவுஹாத்திங்க அஸ்ஸாம் அது எங்கேயோ இருக்கு, அவங்களுக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸும் கிடையாது. ஆனால் அங்கேயும் எல்லோவிஸாக தான் இருக்கு. அது சவுத் இந்தியாவும் கிடையாது, தமிழகமும் கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவ்வளோ எல்லோ ஜெர்சிஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் தோனி. நாட் ஓன்லி தோனி, இதேவே ரோஹித் சர்மாவுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வான்கடையால அவர் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு கிரவுண்டுக்குள்ள, அவ்வளோ டெசிபல்ல கத்துறாங்க, 129 டெசிபல். விராட் கோலிக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல அதை விட அதிகமாக கத்துவாங்க. ஸோ இந்த 3 பேருமே அவங்கவுங்க பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க லெஜண்ட் தான். ஸோ அவங்கள மற்ற ஃபேன்ஸ் இப்போ ட்ரோல் பண்றது கிடையாது, ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் சேர்ந்து ட்ரோல் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க இப்போ ஃபார்ம் இல்லை, அவங்க டீம் இப்போ ஜெயிக்கல, இது எல்லாமே ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அவங்க பண்ணது எவ்வளோ அப்படிங்கறத நாங்க கேள்வி. இப்போ உடனே தூக்கிட்டு வருவாங்க, அவங்க பண்ணிட்டாங்க அவ்வளவுதான், யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுற. நீங்க என்ன வேணா பேசலாம், இதே அவங்க அடிச்சிட்டாங்கன்னா மாத்தி கூட பேசுவீங்க. அவங்க 3 பேரும் என்னைக்குமே இந்தியாவோட பொக்கிஷங்கள் தான், 3 லயன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பாய்.